அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக காட்சியை தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பழனி முருகனுக்கு அப்படின்னு பழங்காலம் தொட்டே சில முக்கியமான வழிபாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அதில் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையானது நவபாசானத்தால் ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது பழனி ஆண்டவர் சிலைக்கு முழு அபிஷேகமும் 4 முக்கிய பொருட்களால் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 6 முதல் 8 நிமிடம் இந்த அபிஷேகத்திற்கு ஆகுது. அப்படிப்பட்ட இந்த பழனி முருகப்பெருமானுடைய அபிஷேக காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சியானது பார்க்கும்போதே நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் பறந்தோடியது, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வீடியோ காட்சி அமைந்திருக்கு. இதை பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழனி ஆண்டவருடைய வீடியோ காட்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்திட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பழனி தண்டோதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பழனியை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்திற்கும் தீர்வு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளவோ திருப்பங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா அதை நம்ம முயற்சி செய்து பார்க்குறதுல தப்பே கிடையாது. அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். சரி, நாம் இப்போது பழனி ஆண்டவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை அப்படின்னு சொல்லப்போனால் அது ரொம்ப ரொம்ப அதிசயமானது தான். இதனை போகர் முதல் 81 சித்தர்கள் 9 வருடங்களில் முடித்து பிரதிஷ்டை செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். பழனி ஆண்டவர் சிலைக்கு முழு அபிஷேகமும் 4 முக்கிய பொருட்களால் செய்யப்படுதுங்க. அவை நல்லெண்ணெய், விபூதி, பஞ்சாமிர்தம் மற்றும் சந்தனம். மார்கழி மாதங்களில் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுது. பன்னீர் மற்றும் பால் அபிஷேகங்களும் நடைபெறுது. ஒரு நாளைக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுது. ஒரு அபிஷேகத்திற்கு 6 முதல் 8 நிமிடங்கள் ஆகிறது. முருகப்பெருமானுக்கு இரவு நேரத்தில் சந்தன காப்பு மார்பில் வைக்கப்படுது. அதே போல் 2 புருவங்களுக்கு இடையிலும் சந்தனம் வைப்பாங்க. முருகனுடைய சிலையானது அதிக உஷ்ணத்தால் வியர்வை எழுப்பக்கூடியதாக இருக்கும். இது காலை அபிஷேக நீரோடு சேர்த்து பக்தர்களுக்கு வழங்கப்படுது. அந்த அபிஷேக நீரானது பல முக்கிய வியாதிகளுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க. அபிஷேகத்திற்கு பின்பு மாலை மற்றும் மலர்களை முருகப்பெருமானுக்கு அணிவிக்கிறது கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான இந்த பழனிமலை ஆண்டவரை நாம் வழிபடும் போது நிறைய விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை கவனிக்கக்கூடியவராக இந்த முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பழனி மலையை அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. 450 மீட்டர் உயரத்தையும் 690 படிகள் கொண்டது பழனிமலை. முருகப்பெருமானுடைய சிலை மீது வைக்கப்படக்கூடிய சிரசு விபூதி சித்தர்களுடைய கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க. சிரசு விபூதி அற்புதமான பிரசாதம். பழனி முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யப்படுது. மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகமும் செய்யப்படுது. ஒரு நாளில் 6 தடவை அபிஷேகம் செய்யப்படுது. பழனி முருகனுக்கு பூக்கள், மாலை மற்றும் அர்ச்சனை போன்றவை செய்வது கிடையாது. பழனி பஞ்சாமிர்த பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோயும் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் பழனிமலை ஆண்டவனை சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று இருக்கீங்க அல்லது எந்த கோவிலுக்கு போகிறதுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க, இந்த கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் முருகப்பெருமானுக்கு நாம் அபிஷேகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். முருகனுடைய கோவில்களில் மட்டும்தான் கோடிக்கணக்கான காணிக்கைகள் பக்தர்களிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிக பெரும் சிறப்பு.
ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நடை திறந்திருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் கடவுளை திருப்தியாக தரிசிக்க முடியும். அதே போல் பழனிமலை முருகன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அந்த நேரத்தில் முருகனை தரிசித்து அவருடைய அருளை பெறலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் அலங்காரம், அற்புதங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த அலங்காரத்தை பார்க்க 2 கண்கள் போதாது அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி முருகனுக்கு எந்தெந்த அலங்காரம் செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாம். சன்னியாசி அலங்காரம், பாலசுப்ரமணியர் அலங்காரம், வைதிகால் அலங்காரம், ராஜ அலங்காரம், புஷ்ப அலங்காரம் இவையெல்லாம் பழனி முருகப்பெருமானுக்காக செய்வாங்க. அதே போல் பழனி முருகன் என்னென்ன பூஜையில் எந்த அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, பழனி முருகன் காலை 6:40 மணிக்கு விழா பூஜையில் சன்னியாசி அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு. காலை 8 மணிக்கு சிறுகால சந்தி என்கிற பூஜையில் பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு. காலை 9 மணிக்கு காலசந்தி பூஜையில் பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு. மதியம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையில் வைத்தியக்கால் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு. அதே போல் மாலை 5:30 மணிக்கு சாயரட்சை பூஜை ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு. இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இவை எல்லா நேரங்களிலும் முருகனை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற முடியும் என்று சொல்கிறாங்க. வைத்தியக்கால் பழனி முருகன் அலங்கார வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன காப்பு, பூ அலங்காரம், ஆபரணங்கள், பட்டு வேட்டி மற்றும் அங்கி, கிரீடம் போன்றவை வைத்தியக்கால் அலங்காரத்தில் அணிவிப்பது வழக்கமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வைத்தியக்கால் அலங்காரம் மற்றும் மற்ற அலங்காரத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முருகனை வழிபடுவதால் நேர்மறையான எண்ணமும் நல்ல குணமும் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய போர்க்கடவுளாக இருக்கிறதால இவர் அலங்காரத்தை தரிசித்தோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே வெற்றி பெற முடியும் என்று தான் சொல்கிறாங்க. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொண்டாலே போதுமானது. வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உன்னதமாக இருக்கும். நம்ம தமிழகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சிவனையும் விஷ்ணுவையும் விட முருகப்பெருமான் மிகவும் கொண்டாடப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும். படைத்தலைவனாக, மகனாக, தமையனாக, காதல் கணவனாக, தமிழ் கடவுளாக திகழ்கிறார் அழகிய முருகப்பெருமான். அண்டம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளான சிவபெருமானுக்கே பாலகனாக இருக்கும்போது பாடம் எடுத்த பெருமையுடைய முருகப்பெருமானுக்கு கோவில்கள் இல்லாத ஊரே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாவற்றுக்கும் தலையாக இருப்பது ஞான பழத்திற்கு கோபித்து கொண்டு தண்டு கொண்டு தன் மக்கள் என்று வந்து அமர்ந்து பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் அந்த கோவிலில் அமர்ந்தது தான் மிக மிக ஒரு சிறப்பானது. தமிழராய் பிறக்கும் பேறு பெற்ற ஒவ்வொருவரும் கட்டாயமாக சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் முருகப்பெருமானுடைய மந்திரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்ல வேண்டிய கோவில் முருகப்பெருமானுடைய இந்த பழனிமலை கோவில் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை கொண்டிருக்கு. புராண வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பிரபலமாக அறியப்படக்கூடிய கதை தான். அதாவது முனிவர் கைலாய மலைக்கு சென்று சிவன் கிட்ட தனக்கு கிடைத்த ஞான பழத்தை அளிப்பதற்காக வழங்கினாராம். கேட்டாராம், தான் இதை புசிப்பதை விடவும் தன்னுடைய பிள்ளைகள் இதை உண்பதே சரியானது அப்படின்னு சிவபெருமான் விநாயகம் மற்றும் முருகப்பெருமானை அழைத்து முதல்ல சொன்னாராம். அதே போல் முதலில் உலகத்தை 3 முறை சுற்றி வரவர்களே அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு தகுந்தாற் போல் முருகப்பெருமானை விட விநாயகரே சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் நாம் கதைகளில் நிறைய பார்த்துருப்போம். இப்படி என்னதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் இப்படியே அந்த முருகப்பெருமானை போய் நாம் நேரில் போய் பார்த்துட்டு வர்றது மிக மிக அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்கிறதால நாம் இப்படி செய்து வழிபாடு செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் பழனிமலை முருகப்பெருமானுடைய அபிஷேகம், இந்த அபிஷேகத்தில் என்ன நடந்துச்சு, நாம் இப்போ பார்த்த காட்சி உங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.